ம். சொல்லு. ஆமா. ஆ. இல்லை இல்லை, கிளம்பியாச்சு. சரி சரி, நான் வந்துடுறேன். ம். ஓகே, நீ பார்த்துரு. டேக் கேர். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறான். ஒருவேளை கூட படிக்கிற, ஐயையோ நம்ம பையன் வேலைக்கு போயிட்டானோ? ஒருவேளை கூட வேலை பார்க்குற பசங்களா இருக்குமோ? சிவா, ஆமா, அம்மா தான் கூப்பிடுறாங்க. நான் அப்புறமா பேசுகிறேன். ம். சரி, ஓகே ஓகே ஓகே, பை. என்ன சிவா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? கூட வேலை பார்க்குறவங்களா? நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்னம்மா? ஏதோ என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன சிவா, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட? ஆச்சரியமா இருக்கு. என்கிட்டயா பேசுறீங்க? ஆமா, என்ன பார்க்க தான் திரும்பி நிக்கிறீங்க. அப்ப என்கிட்ட தான் பேசுறீங்க போல. ஆனா நான் தான் திமிர் பிடிச்சவனாச்சே. நான் யார் பேச்சையும் வேற மதிக்க மாட்டேன். என்கிட்ட எல்லாம் பேசுறீங்க. அப்புறம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு நிக்கிற ஆளு. உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்து மேல அக்கறையே இல்லை. இன்னும் என்னென்னவோ சொன்னியேமா. சிவா, என்னம்மா சிவா, இதெல்லாம் நீங்க சொன்னது தானே? நானா போய் சொல்றேனா? நீங்க சொன்னதை நான் திருப்பி சொன்னேன், அதுக்கே அழறீங்க. சொன்ன உங்களுக்கே அழுக வருதுன்னா கேட்ட எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப நீங்க எதுக்கு அழறீங்க தெரியுமா? இப்ப கூட நம்ம பையனை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமே, நம்ம பொண்ணு பேச்ச கேட்டு நம்ம பையனை பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டோமேன்னு யோசிச்சா வந்திருக்கீங்க. அதுதான் இல்லை. அதான் உங்க பொண்ணு பின்னாடி நிக்கிறாளே, இன்னைக்கு ஏதாவது பேச சொல்லியிருப்பா, அதை பேசுறதுக்கு வந்து நிக்கிறீங்க. ஆனா ஏற்கனவே பேசின வார்த்தை உங்களை தடுக்குது. என்னை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும். அதுக்கு தானே இதெல்லாம். என்ன இவன் ரொம்ப ஓவரா போறான்? அம்மா எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களே அழறாங்க. இவன் என்னடானா எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். சரியான திமிர் பிடிச்சவன். அம்மா, இங்க நின்று நீங்க அலறது ரொம்பவே வேஸ்ட். நீங்க சொல்ல போற எதுவுமே என் காத்துல ஏற போறதில்ல. வீணா எதுக்கு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? நீ என்ன வேணா பேசுனா, ஆனா அம்மாவை வச்சு நான் நினைச்சதை நடத்தல. என் பேரு அம்மா, அடுத்த வீட்டுக்கு வாழ போற பொண்ணு நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தான் இருப்பா. இருக்கிற வரைக்கும் மகாராணியாட்ட இருக்கட்டும்னு சொன்னேன். நான் சரின்னு சொன்னேன். ஆனா அடுத்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்ம வீட்டுல வந்து நாட்டம்மா பண்ணுவான்னு நீ சொல்லவே இல்லையேம்மா. நானும் எவ்வளவோ எடுத்து எடுத்து சொன்னேன், அம்மா போதும் நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு. நீ எங்க நிப்பாட்டுன? கடைசியில என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட. அம்மா, தங்கச்சியோட சம்மந்திய கட்டலனா நான் உனக்கு பையனே இல்லைன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான், அவளை மட்டும் பெத்ததா நினைச்சுக்கிறேன்னு சொன்னேன். உன் பொண்ணு மட்டும் தானே உனக்கு பொண்ணு, ஒரே ஒரு பிள்ளை வேற. இப்ப எதுக்குமா என்கிட்ட அழுதுகிட்டு இருக்க? இது பாருமா, எப்போ உன் கல்யாணம் நடந்து குழந்தை பெத்து வாழ்க்கைய ஆரம்பிச்சு ரொம்ப நாளான பொண்ணுக்காக ஏன் வாழ்க்கையை அடமான வைக்கணும்னு தீர்மானம் பண்ணியோ, எப்ப சொந்த வீட்லயே என்ன அனாதை மாதிரி ஃபீல் பண்ண வச்சியோ, அப்பவே எல்லாம் முடிஞ்சுது. டே, என்னடா பேசுற? இதோ பாருமா, உனக்கு வேணா 2 பிள்ளைங்க இருக்கலாம். ஆனா எனக்கு இருக்கிறது ஒரு அம்மா தானே. உனக்கு வேணா நான் இல்லைன்னா அவன்னு இருக்கலாம். ஆனா எனக்கு நீ இல்லைன்னா இன்னொரு அம்மான்னு சொல்ல முடியாதுல்ல. நீ உன்னோட கடமையை மறந்துட்ட. ஆனா நான் என்னோட கடமையை மறுக்கவே இல்லை, மறுக்கவும் மாட்டேன். நீ என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் உன்னையும் அப்பாவையும் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. எந்த நிலைமையிலையும் என் கடமையை விட்டு நான் விலகவே மாட்டேன். சிவா, என்னப்பா பேசிக்கிட்டே இருக்க? கிளம்புங்கம்மா, என்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? போங்க, போய் உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க. போமா, போய் அவகிட்ட சொல்லு. நீ சொல்ல சொன்னேன்னு உங்க அண்ணன் கிட்ட போய் சொன்ன. என்னோட பாட்சா பழிக்கல. பழைய மாதிரி அம்மா அம்மான்னு அவன் உருகல. கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு அவகிட்டயே போய் கேளுமா.
என்கிட்ட தயவு செஞ்சு அழாதம்மா. போ, அவகிட்ட அழு. நீ அவகிட்ட அழுதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை அவ ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பா. இதுக்கப்புறமா ஏதாவது 10 ரூல்ஸ் போடுவா. எங்க அப்பா ஏதாவது பண்ணணும், நீ ஏதாவது பண்ணணும், இந்த குடும்பம் அவளுக்கு ஏதாவது பண்ணணும், அவ குழந்தைக்கு பண்ணணும், புருஷனுக்கு பண்ணணும்னு என்னென்னவோ சொல்லுவா. எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சுட்டுமா, ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னா கூட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா. அப்புறம் நீ வேற அடுத்த வீட்டுல வாழ போட பொண்ணு கண் கலங்க கூடாதுன்னு சொல்லுவ. ஆனா இந்த வீட்டுல வாழ்ற பையன் எவ்வளவு அழுதாலும் துடிச்சாலும் வருத்தப்பட்டாலும் அத பத்தி உனக்கு கவலையே இல்ல. சிவா, எடுத்தறிஞ்சு பேசாதப்பா. வேண்டாம்மா, அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்ததே நீங்க தான். நீங்க பண்ண அதே தப்ப நானும் பண்ண முடியாதுமா. நானும் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. சிவா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. அம்மா, அண்ணன் என்னம்மா சொன்னா? என்ன சொன்னா? நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த? அம்மா, ஆரம்பத்துல கத்துனா, அதுக்கப்புறம் தான் நீ அவனும் அந்த ஓரமா போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்களே, ஏதோ உலக அதிசயம் மாதிரி. நான் கேட்க கூடாதுன்னு தானே அங்க போய் நின்று பேசுனீங்க. சரிம்மா, அதை விடு. அண்ணன் என்ன சொன்னா? சரின்னு சொல்லிட்டானா? நீ வேற அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருந்த. நீ சும்மா சொன்னாலே அண்ணன் கேட்பான். நீ அழுதுகிட்டே சொன்னா அண்ணன் கேட்காமலா போயிடுவான்? இதோ பாருடி, இன்னும் என்கிட்ட அவனை அதை பண்ண சொல்லி இதை பண்ண சொல்லி எதுவும் சொல்லாத. கொஞ்சமாவது மதிக்கிறானா? என்ன பேசினாலும் எவ்வளவு அழுதாலும் மனசே இழக மாட்டேங்கிறான். அவன்கிட்ட பேசி பேசி என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. வேற ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அவனுக்கு என் மேல கோவம், இப்போ உன் பேச்சு கேட்டு ஆடுறேன்னு என் மேல வெறுப்பே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போறதில்ல, நீயும் விட போறதில்ல. என் தலை விதி. 2 பேருக்கு இடையில அள்ளாள் பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, அண்ணன் பேசுனா நீயும் 4 வார்த்தை கேட்க வேண்டியதானம்மா? நீயும் பேச வேண்டியதானம்மா? எதுக்குமா கேட்டுட்டு வந்த? அவன்கிட்ட எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? இவ்வளவு நாளும் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு உனக்காக தான் அவனை எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வச்சிருக்கேன். அவன் தான் உனக்கு நிறைய செஞ்சிருக்கான். நீ அவனுக்குன்னு என்ன செஞ்சிருக்க? எதை வச்சு பேச சொல்ற? அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? என்ன பண்றதுன்னா எனக்குன்னு தெரியும். நீ பேச சொன்ன, நான் பேசிட்டேன். அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேல அவனை என்ன பண்ண முடியும்? அவன் கையை பிடிச்சு நானா தாலி கட்ட வைக்க முடியும்? ஆமா, அண்ணன் என் சவந்தையை கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் தான் மாட்டே நிக்கிறானடி, என்ன பண்ண முடியும்? சரிம்மா, இப்ப என்ன அவசரம்? ஏதாவது பண்ணி அண்ணனை ஒத்துக்க வைக்கலாம். சரிம்மா, நான் உள்ள வரும்போது அண்ணன் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்ததே, யார்கிட்ட? எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் தான் கேட்டனே, அவன் தான் சொல்லவே இல்லையே. அம்மா, நீ கேட்கிற விதமா கேட்டிருக்கணும்மா. இதோ பாருடி, பேசாம வாயை வச்சுட்டு போயிடு. ஏதாவது சொல்லிட போறேன். எனக்கு என்னவோ நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுது. அவன் கல்யாணத்துல எதுக்கு நம்ம இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? அவன் இஷ்டப்படி விட்டுற வேண்டியதானே. அம்மா, அண்ணன் இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா, என்ன ஆச்சு அவனுக்கு? திடீர்னு மாறிட்டான். எனக்கு என்னவோ அண்ணனுக்கு யாரோ ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு தோணுது. அதுவும் அண்ணன் கொஞ்ச நாளதான் ஒரு மாதிரி இருக்கா. அண்ணனுக்கு இந்த மாதிரி சுயமா யோசிச்சு பேசுற அளவுக்குலாம் மூளை இல்லம்மா. வேற யாரோ இருக்காங்க, யாருன்னு தான் தெரியல. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய், நீ வேறடி, அவனுக்கு யார் சொல்லி கொடுக்க போறா? உன் இஷ்டத்துக்கு ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. அம்மா, உனக்கு தாம்மா புரியல. முதுகுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து எங்க அண்ணனை தூண்டி விடுற ஆளு என்னைக்குனாலும் ஒரு நாள் வெளியே வந்ததானே ஆகணும். வர்றப்ப தெரியும் யாருன்னு. சரி சரி விடு, கொஞ்சம் பொறுமையாயிரு. என்ன ஏதுன்னு பாப்போம். மா, அண்ணன் கட்டிக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் நான் எப்படியாவது அண்ணன் கண்டிப்பா கட்டி தான் தீரணும்னு எவ்வளவு தைரியமா இருக்கேன். ஓ வயிற்றுல தானம்மா பிறந்தேன், நீ ஏமா இப்படி கோழையா இருக்க? உங்க அண்ணன் இது வரைக்கும் இப்படி அடம் பிடிச்சதே இல்லடி. ஆனா இந்த தடவை தான் முடியவே முடியாதுன்னு சாதிக்கிறான். அதான் எனக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. இதோ பாருமா, பொண்ணை கட்டி கொடுத்தா மட்டும் போதாது, பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். அதுதான் பெரிய மனுஷங்களுக்கு அழகு. நாங்கிறதுனால இவ்வளவு அமைதியை கேட்குறேன். வேற யாராவது நின்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாவது உடனே நடத்திருப்பாங்க. நான் தான் சரி, அண்ணன் சம்மதத்தோட எல்லாம் நடக்கணும்னு அமைதியா இருக்கேன். சரிடி, பேச்ச விடு. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லைம்மா, எங்கள் வீட்டில் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன். எங்கள் அத்தை ஏதோ ஒரு சாதம், பயணி சாதமோ என்னமோ சொன்னாங்க. அது வீட்டுக்கு பக்கத்தில் வேற பயணி கொண்டு வந்தாங்களா, நல்லா இருக்கு, இதான் சீசன் பண்ணி தரேன் நாங்கள். அதெல்லாம் உன் மாமியாருக்கு பண்ண தெரியுமா? பரவாயில்லையே, அதெல்லாம் ரொம்ப சத்துடி. சாப்பிட்டியா சாப்பிடலையா? அது சத்தோ கொத்தோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. வயிறு செம்ம பசி, கொடுத்தாங்க. பசியில் இருந்ததுனால டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஏ, உன் மாமியார் நல்லா தாண்டி சமைப்பாங்க, ஒத்துக்க மாட்டியே நீ? அம்மா, ஒரு தடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானா
அப்புறம் சமைக்கிறத விட்டுட்டா வேற என்ன பண்றது? ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருந்தாதான் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் வித்தியாசமா சமைப்பாங்க. இல்லைனா தலைக்கணம் தலைக்கு ஏறிடும். வெண்ணி வைக்க கூட துப்பில்லைனாலும் இந்த மாதிரி பழமொழிலாம் நல்லா தான் பேசுற. என்னம்மா, என் மேல கோவமா இருக்கியா? எனக்கு நடிக்கவும் உன் மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? அப்புறம் ஏம்மா நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? இங்க பாருடி, நம்ம குடும்பத்துல முன்னாடி 1000 கஷ்டம் வந்திருக்கு. ஆனா அப்ப நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தோம். ஆனா இன்னைக்கு காசு பணம் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குடி. என்னப்பா கோவம் இன்னும் சரியாகலையா? எனக்கு என்னப்பா கோபம்? இல்ல உங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தா நீ படக்கு படக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். சொந்த வீட்லயே எத்தனை நாள் தான் ஒதுங்கி ஒதுங்கி நிக்க போற? எனக்கு யார் மேலேயும் எந்த கோவம் இல்லப்பா. அப்புறம் ஏன் அப்படி பேசுற? இல்லப்பா, நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. பழையபடி அவங்க மேல அன்பா இருந்தா அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா? இல்லப்பா, அவங்களோட சண்டை போடவோ ஆர்கியூ பண்ணவோ என் உடம்புல சுத்தமா தெம்பு இல்லப்பா. என்னன்னு தெரியல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுதுப்பா. சரிப்பா, எப்பவுமே அப்பா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். இப்ப மட்டும் என்ன, நீ சொல்றதையும் நம்புறேன். நீ என்ன பண்ணாலும் அப்பா உன் சைடு தான். நீ கவலைப்படாம இரு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இது என் கடமை கண்ணா. நானும் உனக்காக உங்க அம்மா கிட்ட பேசுறேன்ப்பா. எதுக்குப்பா? விடுங்க. இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காதவங்களா இதுக்கப்புறம் புரிஞ்சுக்க போறாங்க. அப்படி இல்லப்பா, அவளுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம். மற்றபடி உன் மேல உசுரையே வச்சிருக்கா. சரிப்பா, நீங்க சொன்னா ஓகே தான். நல்லது நடந்தா சரி. சரி, உன் லைஃப் எப்படி போகுது? எதை பத்திப்பா கேக்குறீங்க? அதான்ப்பா, யாரோ ஒரு பொண்ணு இருக்கா, பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. சரிப்பா, சீக்கிரம் அந்த பொண்ணை போய் பாரு. எப்படியோ நீயும் அந்த பொண்ணும் ஜோடியா வந்து நிக்கணும். சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அப்பா அதை சந்தோஷமா பார்த்து உன்னை அங்க ஆசீர்வாதம் பண்ணணும். சாப்பிட்டியாப்பா? இல்லைங்கப்பா, கொஞ்சம் டைம் ஆகும். சரி வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சாப்பிடலாமா? வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்பதான் சாப்பிடணும் எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உனக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாதா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 1/2 மணி நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உன் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஓ, அவன் உங்க கூட 1/2 மணி நேரம்லாம் பேசுறானா? இதுல என்ன இருக்கு? அப்பனும் பிள்ளையோ 1/2 மணி நேரம் பேசுறது உலக அதிசயமா? காலையில நம்ம பொண்ணு வந்தா, அவளை நானும் 1000 பேசுறோம், வாயவே திறக்கல. ஆனா உங்ககிட்ட மட்டும் 1/2 மணி நேரம் பேசுறான். விடு, இதெல்லாம் பிரச்சனையா? அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆ, பெத்த தாய் பேச்ச மதிக்கல, கூட பிறந்த தங்கச்சி பேச்ச கேட்கல. பின்ன உடம்பு எப்படி சரியா இருக்கும்? சரி, நம்ம புள்ள தானே, விடு. எப்படிங்க கட்டி கொடுத்த வீட்ல இருந்து தங்கச்சி வீட்டுக்கு வரா, அவ இந்த பக்கம் வந்தா அவன் அந்த பக்கம் போயிடுறான். நான் ஏதாவது பேசலான்னு போனா ரூம்ல இருந்து காணாம போயிடுறான். ஆனா உங்ககிட்ட மட்டும் உலக்கு வளவ பேசுறான். இதோ பாருடி, இது அவங்க நடந்துக்கிற முறையில இருக்கு. இப்படி ஒருத்தட்ட பேசணும்னு போறப்ப ஓடி ஓடி போனா இதுக்கு என்னங்க அர்த்தம்? நான் என்ன சொல்றது என்ன அர்த்தம்னு? இவ்வளவு பேசுற நீ அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு வச்சிருப்ப. நீ ஏன் சொல்லு, என்ன அர்த்தம்? அவன் எங்க பேச்சையே கேட்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கான். அவங்க சொல்றதுதான் வேதோன்னு எல்லாரும் கேட்கணும். அவனை தான் எல்லாரும் கொண்டாடணும்னு நினைக்கிறான். எனக்கு என்னவோ சாதாரணமா நடக்கிறதெல்லாம் நீ இப்படி விதண்டாபதமா எடுக்கிறேன்னு தோணுது. நான் உண்மையதான் பேசுறேன். நானா கற்பனை கணிப்பு பேசுறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. நீங்க தான் கண்ணை முடிக்கிட்டு அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றீங்க. நீங்க இப்படி சப்போர்ட் பண்றதுனால தான் அவன் கெட்டு சுண்ணாம்பா நிக்கிறான். யாரு? நான் சப்போர்ட் பண்றதுனால நம்ம புள்ள கெட்டு சுண்ணாம்பா நிக்கிறான்? கால கிறகம்பா, கால கொடுமை. யாரு எதை சொல்றதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே இப்படி பேசினா அவன் எப்படி பேசுவான்? உங்களை பார்த்து தானே அவன் என்ன மதிப்பான். நீங்க மதிச்சா தானே அவன் மதிக்கிறதுக்கு. இதோ பாருங்க, அவன் பண்றதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கான். நீங்க சும்மா சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பண்றதுதான் சரின்னு நிரூபிச்சிடாதீங்க. பெத்த அம்மாவும் கூட பிறந்த தங்கச்சியும் அவனை படுகொலையிலையா தள்ளுமோ, அவனுக்கு கெட்டதையா பண்ணுமோ, எங்களை விட நல்லது அவனுக்கு யார் யோசிப்பா? இதோ பாருடி, அவன் தான் நேரடியா அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னால எனக்கு விருப்பம் இல்லைன்னு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏங்க, அவன் நம்ம பிள்ளைய நம்ம இருக்கும் போதே பாசமா வச்சுக்க மாட்டேங்கிறான். நம்ம எல்லாம் போய் சேர்ந்துட்டா நம்ம பொண்ணு அனாதை ஆயிடுவா, நடு தெருவுல நிப்பா. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறானா?
நம்ம பொண்ணு வீட்ல நம்ம பொண்ணு போன புகுந்த வீட்ல யாராவது அவளை மதிப்பாங்களா? எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது படபடப்பா வருது, டென்ஷன் ஆகுது. ஏங்க, நீங்க என்னை அக்கினியா சாட்சி வச்சு என் கழுத்துல தாலி கட்டி சுகமோ துக்கமோ எல்லாத்துலயும் சம பங்கு இருப்பேன். இவளை பார்த்து பெண் தானே என்னை தாலி கட்டுனீங்க. நான் சொல்றது எதையாவது கேக்குறீங்களா? என்னை கொஞ்சமாவது மதிக்கிறீங்களா? என்ன பேசுற? உன்னை நான் நல்லா பாத்துக்கலையா? நீ சொல்றதே கேட்கலையா? இத்தனை வருஷமா உன் பேச்சை மீறி நான் ஏதாவது செஞ்சிருப்பனா? இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுலயாவது உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடந்திருப்பனா? நானும் நம்ம பொண்ணும் அவன்கிட்ட பேசுறோம், அவன் மதிக்க மாட்டேங்கிறான், பேசாம உம்மன் இருக்கான். நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா அவனா தன்னால வலிக்கு வந்துருவான். அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், உன் கூட அப்பா இருக்கேன், நீ எது பண்ணாலும் தைரியமா பண்ணுனா அவன் எப்படிங்க மதிப்பான்? அவன் எப்படி திருந்துவான்? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம பிள்ளை சிகரெட் பிடிக்கல, நம்ம பிள்ளை குடிக்கல, பொண்ணுங்க கிட்ட தப்பான சகவாசம் வைக்கல, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, சீட்டாடல, ஒவ்வொரு இடமா போய் நம்ம பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ணல. பின்ன அவன் எதுக்கு திருந்தணும்? அவன் கல்யாணத்துல அவனுக்கு விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுவும் இந்த பொண்ணை விரும்பலன்னு கூட வந்து சொல்லல, இந்த பொண்ணு வேண்டாங்கிறான். அதுக்கு அவன் திருந்தணும் அப்படி இப்படின்னு ஏதோ அவன் பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, இங்க பாருங்க, ஆணோ பொண்ணோ நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா. அதே மாதிரி நம்ம பையனுக்கும் கல்யாணம் நடந்துட்டுனா அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு இருந்துப்பான். கடைசி வரைக்கும் உங்களுக்குன்னா எனக்கு நீதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பசங்களும் பொண்டாட்டி தாசனா மாறிடுவாங்க. கடைசியில உங்களுக்கு தோண நான் தானே சொல்ல வரேன். கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பையன் பொண்டாட்டி தாசனா மாறினாதான் அவன் குடும்பம் ஓடும். ஏன் நான் உனக்கு பொண்டாட்டி தாசனா மாறி நீ சொல்றதெல்லாம் கேட்கலையா? இந்த பாருங்க, இந்த கிண்டல் கேலியில என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க மறுபடி போயிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பின் அவன் எப்படிங்க என் பேச்சு கேட்பான்? இங்க பாருடி, உனக்கு உன்னோட முடிவு பெருசு. நீ நம்ம பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அவனை எதிரியா நினைச்சு டார்கெட் பண்ணி துரத்துறீங்க. நான் சரி, அம்மாக்கும் மகனுக்கும் இடையில வரக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி நிக்கிறேன். நான் உன்ட்டு எதுவுமே சொல்லலையே. நீ அவன்கிட்ட அப்படி பேசு, இப்படி பேசு, அப்படி பண்ணி இப்படி பண்ணு ஏதாவது சொன்னேன்? அதுதான் நீ என் பொண்டாட்டிங்கிறதுக்கு நான் உனக்கு கொடுக்குற மரியாதை. அதே மாதிரி அப்பா பிள்ளைக்கு இடையில 1000 இருக்கும். உனக்கு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி, உனக்கு ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். எங்க 2 பேருக்கு இடையில நீ வராம இருக்கிறது தான் உனக்கும் மரியாதை. இங்க பாருடி, எப்பவுமே அப்பா பையன் உறவை விட அம்மா பையன் உறவு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுவ, நாளைக்கே நீ மனசு மாதிரி ஏன் புள்ள ஏன் மருமகன்னு வரப்போறவளை ஏத்துக்கிட்டேன்னா நான் எங்க போய் மூஞ்ச வச்சுக்கிறது? இது பாரு, நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. உன் பேச்சை கேட்டு நான் ஆடுறதுனால அப்படியே நம்ம தான் எல்லாம் நினைச்சுக்காத. கொஞ்சம் மாட்டி யோசிச்சுக்கோ. இன்னமும் ஏன் சம்பாத்தியத்துலதான் இந்த குடும்பம் நடக்கு. உன்கிட்ட வந்து ஒத்த பைசாக்கு நான் நிக்கல. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் உன் பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசல. சும்மா உனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் பேசணும், உனக்கு பிடிக்கல நான் பேசக்கூடாது, நீ சொல்றதுதான் பேசணும், நீ சொல்றதுதான் செய்யணும்னு என்கிட்ட எதிர்பார்த்து இந்த நாட்டமத்தனம் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. எனக்கு வர வர இந்த வீட்டுக்குள்ள வரவே பிடிக்கல. என் பிள்ளைக்காக மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கேன். ஏங்க, நான் என்ன சொல்ல வரேனா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல வரேன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன சொல்ல வரேனான்னு சொல்லாத. அதான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியே. உன் வேலையை மட்டும் பாரு. என்ன வந்து அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒரு அப்பனா என் பிள்ளைக்கு எது சரின்னு தோணுதோ, என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் பண்ணுவேன். புரிஞ்சுதா? உன் பொண்ணு பேச்சை கேட்டு, உன் மாப்பிள்ளை பேச்சை கேட்டு நீ என்ன வேணா போ, குட்டிச்சோவரா நாசமா போ. நான் அதை பத்தி கேட்கல. ஆனா என் பையன் வாழ்க்கையை நீ கெடுக்க நான் விடவே மாட்டேன். ஏங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலைங்க. நம்ம புள்ள சந்தோஷமா இருக்கணுமே தான் சொன்னேன். நீ சொல்றபடி செஞ்சா இந்த வீட்டுல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. உன் மகளோட அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு எந்த ஒரு அடிமையையும் என் மருமகளை கொண்டு வர முடியாது. சரிங்க, கோவப்படாதீங்க. வாங்க, இந்த பேச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம இதோட விட்டுறலாம். சாப்பிட போலாம் வாங்க. அப்பவே பசிக்குன்னு சொன்னீங்க. சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். பசி இருந்த இடம் தெரியாம ஓடிடுச்சு. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு.